மனகிபு ஸஹாபா, நானிலும் நபிலும் நபித்தோழர்கள். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய நேர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களிலே இரண்டாவதாக ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள். அதே நேரத்திலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களில் இரண்டாவது இடத்தை பெறக்கூடியவர்களாக அவர்கள் வரலாற்றிலே காணப்படுகிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கண்ணியமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்கள். ஜாஹிலிய காலத்திலே தூதுவர்களாக, அரபியர்களுடைய தூதுவர்களாக செயல்பட்ட குடும்ப பின்னணியில்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்திலே பிறக்கின்றார்கள். ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமை தோழர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் உமருடைய தந்தை ஹத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பேசிய நேரத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான இரண்டு பேர்கள், அபு ஜஹலையும் சொன்னார்கள், உமர் இப்னுல் ஹத்தாபையும் சொன்னார்கள். இந்த இரண்டு பேர்களில் உனக்கு யார் விருப்பமோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த துஆவின் விளைவாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்திலே, அந்த நேரத்தில் ஒரு சில விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சஹாபாக்கள் தான் முஸ்லீம்களாக காணப்பட்டார்கள். இஸ்லாத்துடைய கடமைகளை, இஸ்லாத்துடைய செயல்பாடுகளை அவர்கள் மறைத்துத்தான் மக்காவிலே வாழ்ந்து வந்தார்கள். எப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்லாம் உலகத்திலே உறுதியாக பகிரங்கப்படுத்தப்படுவதற்கும் அது காரணமாக மாறிவிடுகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அது இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றியாகும். அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது முஸ்லீம்களுக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய உதவியாகும். அவர்கள் ஹலீஃபாவாக உலகத்திலே ஆட்சி செய்தது முஸ்லீம்களுக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும் என்று சுருக்கமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்கிற போது உமர் அல் ஃபாரூக் என்று நாங்கள் சொல்கிறோம். காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு தீவிரமான ஒருவராக, கடினமான ஒருவராக, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒருவராக, கோபப்படக்கூடிய ஒருவராக, பலசாலியாக காணப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் அவருடைய சக்தி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமைகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள் அனைத்தையும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயரை நாங்கள் சொல்கிற போது ஃபாரூக் என்று சொல்கிறோம். உண்மையையும் பொய்யையும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர். என்ன காரணம் என்றால், ஆரம்பத்திலே முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஆனால் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தவில்லை. எப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இஸ்லாம் உலகத்திலே பகிரங்கப்படுத்தப்பட்டது. அவர்கள் காபத்துல்லாவுக்கு வந்து எல்லோருக்கும் முன்னால் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று தைரியமாக சொன்னார்கள், இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். அதே நேரத்திலே அநேகமான மக்காவிலே வாழ்ந்த நபித்தோழர்கள், முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்ற போது ரகசியமாக, மறைவாக தான் ஹிஜ்ரத் செய்தார்கள், ஒளிந்து கொண்டு தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வாறல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற போது பகிரங்கமாக ஹிஜ்ரத் செய்தார்கள், தைரியமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். காபத்துல்லாவுக்கு வந்து காபத்துல்லாவை வலம் வந்தார்கள், தவாஃப் செய்தார்கள், மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் நின்று கொண்டு தொழுதார்கள். அதுக்கு பின்னால் தைரியமாக சொன்னார்கள், நான் ஹிஜ்ரத்து போகிறேன், மக்காவை விட்டும் நான் விடைபெற்று மதீனாவுக்கு செல்ல இருக்கின்றேன், உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் என்னோடு வந்து மோதுங்கள் என்று மிக தைரியமாக தனது பலத்தை வெளிப்படுத்தியவர்களாக, தைரியத்தை வெளிப்படுத்தியவர்களாக ஹதரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இருப்பது உண்மை, நீங்கள் பொய்யிலே இருக்கிறீர்கள் என்பதை
மிக ஆழமாக அவர்கள் வெளிப்படுத்திவிட்டு ஹிஜ்ரத்தை செய்தார்கள். அதனால் தான் நாங்கள் அவருக்கு உமர் அல் ஃபாரூக் என்று, அவருடைய பேருக்கு பின்னால் ஃபாரூக் என்ற சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தவர் என்ற அந்த சிறப்பு பெயரை சொல்லித்தான் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், நான் சுவர்க்கத்துக்கு சென்ற போது எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் சுவர்க்கத்துக்குள்ளே ஒரு மாளிகையை கண்டேன். அந்த மாளிகைக்குள்ளால் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணிடத்தில் நான் கேட்டேன், இது யாருடைய மாளிகை? அப்போது அந்த பெண் சொன்னால், இது உமருக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்துடைய மாளிகை. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாளிகைக்குள்ளால் சென்று நான் பார்வையிட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் உமர், உங்களுடைய ரோசம் எனக்கு ஞாபகத்திலே வந்தது. நீங்கள் செல்வதற்கு முன்னால் நான் சென்று விட்டால் நீங்கள் கோபித்து விடலாம், அதனால் அந்த மாளிகைக்குள்ளால் செல்லாமல் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ரோசத்தையும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்திலே சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலைக அகார், உங்கள் மீது நான் ரோசம் கொள்வேனா? உங்கள் மீது நான் எப்படி ரோசம் கொள்வது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு உலகத்திலே தியாகங்களை செய்து உலகத்திலே சுவர்க்கவாதி என்ற நற்செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் பெற்றவர்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உமர் எந்த அளவுக்கு உறுதியானவர், ஈமானிலே பலமானவர் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் அந்த பாதையில் ஷைத்தான் செல்ல மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபிமார்கள் என்பவர்கள் கிடையாது. எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதாக இருந்தார், அதுக்கு தகுதியானவர் உமர் தான் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை அல்லாஹ் நான் விரும்பிய 3 விடயங்களை, என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட 3 ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றினான். 3 விருப்பங்கள். அதில் முதலாவது வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அதாவது மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த கல், சுவர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த கல்லுக்கு முன்னால் நின்று கொண்டு மக்கள் தொழ வேண்டும். இது என்னுடைய ஆசையாக இருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்கள் மகாம் இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நான் ஆசைப்பட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஆரம்பத்தில் ஹிஜாப் அணியக்கூடிய சட்டம் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் தன்னுடைய முகங்களை மறைத்து வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். அதே போன்று மதுபானம் தடை செய்யப்பட வேண்டும், அது முற்றுமுழுதாக ஹராமாக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹு தஆலா மதுபானத்தை முற்றுமுழுதாக ஹராமாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாவின் மூலமாகவும் உள்ளத்திலிருந்தும் நீதம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்ட விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனமாக, சட்டமாக அல்லாஹு தஆலா இறக்கிவிட்டான். அதே போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய முதியவர்கள், அவர்களுக்கு தலைவர்களாக இவர்கள் இருவரும் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய ஆட்சி இன்று வரைக்கும் உலகத்திலே ஒரு முன்மாதிரியான ஆட்சியாக பேசப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் பல சஹாபாக்கள் இருக்கும்போது எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக வந்து ஏகோபித்தவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக அவர்கள் அங்கே நியமித்தார்கள், பைஅத்து செய்தார்கள். நேர்மையான ஆட்சியை இந்த உலகத்திலே புரிந்தவர்களிலே முதலாவது இடத்தை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவுக்கு நேர்மையான நேர்த்தியான ஒரு ஆட்சியாளராக வரலாறு இன்று வரைக்கும் பேசப்படுகின்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை நேர்மையான ஒரு ஆட்சியாளராக அடையாளப்படுத்தி உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலகப்பற்றற்ற நேர்மையான சமூக சேவை செய்யக்கூடிய, நீதத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாளராக உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து 63வது வயதிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஷஹீதாக மரணித்தார்கள். அவர்களுக்கு அபு லுஆ அல் ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தாக்குகின்றான்.
அதற்கு பின்னால் ஒரு சில நாட்களிலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், எனக்கு நெருக்கமாக இருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை போன்று எனக்கு நெருக்கமாக இருந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த பூமி எப்படி என்னை அவர்கள் இருவரோடும் சேர்த்து வாழ வைத்ததோ, மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் இருவருக்கு பக்கத்தில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசைப்பட்டு கலீஃபாவாக இருந்தும் கூட ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி பெற்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நான் அடக்கப்பட வேண்டும், அதற்கான அனுமதியை பெற்று வாருங்கள் என்று தனது மகனை அனுப்பிய நேரத்திலே ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள், எனக்காக வைக்கப்பட்ட அந்த இடம், எனது கணவரும் எனது தந்தையும் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான இடத்தை நான் உமருக்காக விட்டு கொடுக்கிறேன் என்று தனது சுயநலத்தை விட்டுவிட்டு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நேர்மையான ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார், இன்று வரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கபரை தரிசிக்கக்கூடியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தரிசித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரையும் தரிசிக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இப்படியான இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய பாடங்களை பெற்று, குறிப்பாக நீதம் என்றால் என்னவென்று சொல்லித்தந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நீதத்தையும் நேர்மையும் கற்று உலகத்திலே நீதமாக நேர்மையாக வாழ்வதற்கு வல்லநாயன் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.